பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய நீதியும் தனித்தனியா விளங்குறத நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னா அவர் ஒருத்தருக்கு கிருபையா இறங்குறாரு, இன்னொருத்தருக்கு அவருடைய நீதியை காட்டுறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய கிருபையும் நீதியும் நமக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. இது எதுக்குன்னா நாம தவறி விழும்போது அவருடைய கிருபை நம்மளை தாங்கவும், நம்ம தப்பு செய்யும் போது அவருடைய நீதி மூலமா நம்மளை திருத்தவும் தான். ஆனா ரகசிய வருகையில மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய நீதியும் கிருபையும் திருப்பி தனித்தனியா காண்பிப்பாரு. எப்படின்னா ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதே அவருடைய கிருபையின் மூலமா தான். ஆனா இந்த பூமியில கைவிடப்பட்ட எல்லாருக்குமே கர்த்தருடைய நீதி நியாய தீர்ப்பு மூலியமா வெளிப்படும். எப்போனா 7 வருஷம் உபத்திரவத்துல. அந்த 7 வருஷம் உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கிருபையை காட்டுவாரு. எப்படின்னா 1000 வருட அரசாட்சியை அவங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் ஆண்டவர் அவருடைய நீதியை காட்டுறாரு. எப்படின்னா அர்மேகதான் யுத்தத்திலேயே அவங்களை எல்லாரையும் அழிச்சிடுறாரு. இப்போ அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தருடைய கிருபையும் நீதியும் திரும்பியும் விளங்கும். எப்படின்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ தேவன் அப்படின்ட்டு ஏத்துக்கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. ஆனா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து வராங்களோ அவங்க எல்லாரையுமே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு சாகடிக்கிறாரு. இது மூலியமா ஆண்டவருடைய நீதி வெளிப்படுது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல யாரெல்லாம் ஆதியிலிருந்து யாவே தான் மெய்யான தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்ற விஷயத்த ஏத்துக்கலையோ அவங்களை எல்லாரையுமே ஆண்டவர் கடைசியா ஒரு தடவை நான் தான்ப்பா உண்மையான தேவன் அப்படின்ட்டு பார்க்க வச்சு அக்கினி கடல்ல போடுறாரு. இது மூலியமா ஆண்டவருடைய நீதி வெளிப்படுது. மீதி இருக்கிறவங்க எல்லாரையுமே ஆண்டவர் அவருடைய கிருபையை கொடுத்து நித்தியத்துக்கு கொண்டு போறாரு. இப்போ தெரியுதா ஏன் பைபிள்ல கடைசி வசனம் கர்த்தருடைய கிருபை நம்ம எல்லாரோடையும் இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கு? ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால இந்த பூமியில ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய நீதியில அழிய வேண்டியதுதான். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கிருபை தாங்க அப்படின்னு கேட்கலாமா? சிந்தித்து பாருங்களேன்.